ஆதியாகமம் 49வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 49வது அதிகாரத்தின் 24வது வசனம். அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அவன் இந்த வார்த்தையை ஒரு ப்ராமிஸ் தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுறாரு. இந்த ப்ராமிஸ் எப்படி அப்படின்னா, நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன, அவர் நம்மளை எப்படி நடத்த விரும்புறாரு, அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு அப்படின்ற அந்த சத்தம் நமக்கு உணரும்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் இன்றைக்கு நம்மளோடு பேசுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்களுடைய கரங்களை, பலன் இல்லாமல் இருக்கிற கரங்களை, சிலருடைய கரங்களை நீங்க பார்க்கும்போது, உங்க கரத்தை நீங்க பார்க்கும்போது தோற்று போயிருக்கோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த கரம் சாபத்தின் கரம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசுகிற சத்தத்தை அப்படியே நீங்க விசுவாசிங்க. நம்முடைய கரங்களை, நம்மளுடைய புயங்களை தேவன் அவருடைய கரங்களால பலப்படுத்தி இருக்கிறார். நாமே கர்த்தருக்கு சித்தமானது உங்க வாழ்க்கையில நடக்கும்படி, நீங்க நடக்க முடியாத பாதைகள்ல பலனோடு நடக்கும்படியா, நீங்க செய்ய முடியாத காரியங்களை பலத்தோடு செய்யும்படியா தேவன் உங்களுடைய புயங்களை பலப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த மனுஷனுடைய புயங்களை யாக்கோபின் வல்லவருடைய கரங்கள் பலப்படுத்தியது என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தையின்படியாக தேவன் இன்னைக்கு எங்களோடு இணைந்திருக்கிற அநேக புயங்களை அவருடைய வார்த்தையினால, அவருடைய பலத்தினால இந்த நிலையில நிரப்ப விரும்புறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், உங்களோடு கர்த்தர் பேசுறாரு என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, இந்த வார்த்தையில உங்களுடைய பெயரை போட்டு நீங்க சொல்லுங்க, என்னுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரத்தால் பலத்தன. இனிமேல் அல்ல, நீ இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுதே ஒரு பலனை தேவன் உங்களுடைய கரங்களிலே கட்டளையிடுகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தேவன் ஒரு புதிய பலத்தை உங்களுடைய காரியங்கள் இந்த வேலையில கட்டளையிடுகிறார். நீங்க செய்யும்படியாய் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அவனுடைய வில் உறுதியாக நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அதாவது இந்த வார்த்தையை இங்க சொல்லும் பொழுது இது ஒரு சாட்சியாக சொல்லப்படுற ஒரு வார்த்தையா இருக்கு. அதாவது இந்த விஷயம் நடந்தாச்சு இல்லையா? இந்த மனுஷன் கண்மலையாக மாற்றப்பட்டிருக்கிறான், மேய்ப்பனாக மாற்றப்பட்டிருக்கிறான். எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய கரம் இந்த மனுஷனுடைய கரத்தை பலப்படுத்தியது. சோ நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு சாட்சியாக இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க காண போறீங்க. இது எப்படி உங்க வாழ்க்கையில நடந்தது தெரியுங்களா? எப்படி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியுங்களா? தேவனுடைய கரம் இவர்களை பலப்படுத்தினது. உங்களிடத்திலே தேவனுடைய கரம் இருக்கிறதை ஜனங்கள் காண போறாங்க. உங்களை பலப்படுத்துவது தேவனுடைய கரம் என்பதை ஜனங்கள் காண போறாங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, ஏசாயா 66வது அதிகாரத்தின் 14வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய பலத்த கரத்தை ஜனங்கள் காண்பார்கள். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. தேவனுடைய கரம் உங்க கூட இருக்கிறத, இன்னைக்கு உங்க கரம் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறத, உங்க வாழ்க்கையில செயல்படுகிறத ஜனங்கள் காண போறாங்க. சூழ்நிலைகள் காண போகிறது. சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு ரிசல்ட்ட கொடுக்கறத நீங்க காண போறீங்க. தேவன் ஒரு ரிசல்ட் உங்களோட வாழ்க்கையில கொடுக்கறத நீங்க காண போறீங்க. இது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு ரிசல்ட்டா இருக்கு. யோசேப்போட வாழ்க்கை எப்படி பலத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி பலத்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சாட்சியாக இந்த வார்த்தை எழுதப்படுறத பாக்கணும். இந்த மனுஷனுடைய புயங்கள் சொந்த சகோதரர்களால கைவிடப்பட்ட புயம் இது. சொந்த சகோதரர்கள் குழியில தள்ளின போது கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த புயம் இது. ஆனா அந்த குழியில இருந்து ஒரு வல்லவரின் கரம் அங்கே தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. அதே போலதான் அடிமையா போன இடத்துல அநேக கரங்கள் இந்த மனுஷனுக்கு நேராய் விரோதமாய் நீட்டப்பட்டது. இந்த மனுஷனுக்கு விரோதமாய் தீர்ப்பு எழுதப்பட்டது. ஆனா தேவனுடைய பலத்த கரம் இந்த மனுஷனோடு இருந்தபடினால இவனுடைய புயங்கள் பலத்தன. எல்லா எதிரான சூழ்நிலையிலும் இந்த மனுஷனுடைய கரம் பலத்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு நீங்க ஒரு எதிரான சூழ்நிலையில நீங்க போயிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த எதிரான சூழ்நிலையிலும் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் என்னுடைய கரத்தை பலப்படுத்துவார். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எதிரான சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னுடைய கரத்தை பலப்படுத்துகிறது நான் காண போறேன். ஒருவேளை எதிரான சூழ்நிலைகள், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை கண்டு நீங்க சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நீங்க விசுவாசிங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே, நம் இயேசுவால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. பலவீனப்பட்ட கரங்களை தேவனால பலப்படுத்த முடியும். யாக்கோபின் வல்லவரின் கரத்தால் பலத்தன.
கோலும் கையுமாக போன யாக்கோபை இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணின அதே தேவன் இந்த யோசேப்புடைய புயங்களையும் அவர் பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் பகை இருந்தது, மனமடி வாக்குனாங்க, ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள போகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்தது. இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில நீங்களும் போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான குட் நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறது, நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கான குட் நியூஸ் தான். டிப்ரெஷன் வந்தாச்சா, உடைவு வந்தாச்சா, பிரிவு வந்தாச்சா, இது நடந்துருச்சா, அது நடந்துருச்சா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இல்ல. மனமடி வாக்கினாலும், உங்களை எதிர்த்து பகைத்தாலும், உங்களுடைய பேரை கெடுத்தாலும், உங்களை சுற்றி குழிகளை வெட்டினாலும், ஒருவேளை நீங்க விழ வைக்கப்பட்டிருந்தாலும், நீங்க விற்கப்பட்டிருந்தாலும், நீங்க அடிமை ஆக்கப்பட்டிருந்தாலும், தேவனுடைய கரம் உங்க கரத்தோடு கூட இருக்கும் பொழுது உங்களை தேவன் கண்மலை ஆக்குவார், உங்களை தேவன் மெய்ப்பன் ஆக்குவார். நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த யோசிப்புடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை சாப்பாடு கூட விரும்பி சாப்பிட முடியாத ஒரு நிலைமை, அது கிடைக்குமா கிடைக்காதா, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்த இந்த மனுஷனை மெய்ப்பனானான்னு வசனம் சொல்றது நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்ட ரிவார்டு இந்த மனுஷனுக்கு கிடைச்சது பாத்தீங்களா? மெய்ப்பண்ணா என்ன? ஆடுகளை போஷிக்கிற, ஆடுகளை பாதுகாக்கிற, இல்லையா? இவருக்கே ஒரு அடைக்கலம் இல்லாத சூழ்நிலையில இவரே அடுத்தவங்களுடைய விருப்பத்தின்படி அடிக்கப்படுகிற ஆட்டை போல இழுத்து கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷனாதான் இருந்தார். அடுத்த சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த மனுஷனுக்கு. தனக்கு எங்க ஒரு அடைக்கலம் இருக்குன்றது தெரியல, ஒரு பாதுகாப்பு இல்ல, நடக்கிறதுக்கு ஆள் இல்ல, கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலையில இந்த யோசேப்பை குறித்துதான் நம்ம வாசிக்கிறோம். இந்த மனுஷன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். மெய்ப்பனான், அநேகரை போஷிக்கத்தக்கதா இந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்தினாரு. சோ இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கே உங்க வாழ்க்கையை கொண்டு தேவையில நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். நீங்களே யாருக்கிட்டையாவது கையேந்திர மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். உங்களை பலப்படுத்துறதுக்கே 4 பேர் வேணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். இதுதான் உங்க வாழ்க்கை, இதுதான் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாரு, உங்க மேல என்ன தரிசனத்தை அவர் தந்திருக்கிறாரு, உங்களோட என்ன பேசி இருக்கிறாரு என்பதை நீங்க நினைவு கூறுங்க. இன்னைக்கு 4 பேர் இடத்துல நீங்க உதவி கேட்கிறவங்களா இருக்கலாம், 4 பேர் உங்களை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடுக்கு கூட நீங்க கஷ்டப்படுற ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொல்லி இருக்கிறாரு அது தெரியுமா உங்களுக்கு? அந்த தரிசனத்தை நீங்க பெற்றிருக்கீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போவது இல்லை. அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ற ஹார்ட்ஸ் இருக்கும்போது, அவரோட வார்த்தையை பெற்றுக்கொள்ற இருதயங்கள் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை காத்து கொள்றதுக்கு, அதுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு, அதை விலையேற பெற்றதா நினைக்கிறதுக்கு இருதயங்கள் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போவது இல்லை. உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து போவதில்லை. என்னோட கூட சேர்ந்து நீங்க ஏசாயா புஸ்தகத்தின் 66வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. வானமே எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படியா இருக்கு. இவ்வளோ பயங்கரமான, அளவில்லாத, கணக்கிட முடியாத தேவன் தங்கும்படியான ஒரு ஆலயத்தை நம்மளால கட்ட முடியுமா? இதெல்லாம் நான் தான்ப்பா உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கரம் தான்ப்பா அதெல்லாம் உண்டாக்குச்சு. நான் உட்கார்றதுக்கு ஒரு சிங்காசனத்தை அளவு வச்சு உன்னால உண்டாக்க முடியுமா? நான் வந்து தங்குறதுக்கு ஒரு ஆலயத்தை சைஸுக்கு உன்னால கட்ட முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நான் வந்து உட்கார்றதுக்கு, நான் வந்து தங்குறதுக்கு ஒரு இடத்தை நீ உண்டாக்க முடியாது. ஆனா நான் பார்க்கிறேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறேன். நான் என்ன சொன்னாலும் பெருசா தெரியல. சில இருதயங்கள் இருக்கு பாத்தீங்களா, தாழ்மை உள்ள சில இருதயங்கள் இருக்குல்ல, அவரோட வார்த்தைக்கு ஏங்குகிற, தாகமா இருக்கிற இருதயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்க தேவன் தங்குகிறவரா இருக்கிறாரா. நொறுமுண்ட ஆவியுடையவர்கள், தாழ்ந்த இருதயம் உள்ளவர்கள் அவர் தங்குகிற ஆலயமா இருக்கிறார்கள். அங்க வந்து அவர் வாசம் பண்றாரு. பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட இடங்கள்ல இல்ல, பிரம்மாண்டமாய் கட்டப்பட்ட இடங்கள்ல இல்ல, சிங்காரிக்கப்பட்ட சிங்காசனங்கள்ல அல்ல, தாழ்மையுள்ள இருதயங்கள்ல அவருடைய வசனத்துக்கு காத்து இருக்கிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் வாவ்னு சொல்லி ரிசீவ் பண்ற ஹார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட அவர் என்ன பேசுறாரு அதை கேட்கிற இருதயம் இருக்கு பாத்தீங்களா, அங்க தேவன் வாசம் பண்றார். அந்த இருதயங்கள் தேவனுடைய வீடாக்கப்படுகிறது. நீ எனக்கு கட்ட முடியாதுப்பா, செய்து முடித்தவைகளால சில ஆலயங்களை நான் எழுப்பி இருக்கிறேன், அதற்குள்ள நான் வாசம் பண்றேன். அவர் செய்து முடித்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம அவருடைய ஆலயம் ஆக்கப்படுகிறது. இந்த தாழ்மையுடைய இருதயம், அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற இருதயம், உங்க வாழ்க்கையில என்ன இருக்கு இல்லன்றத நீங்க செக் பண்ணிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எப்போ ஒரு விஷயத்த நல்லா செக் பண்ணுங்க. அவரோட வார்த்தைக்கு நீங்க நடுங்குகிறவர்களா இருக்கிறீங்களா, அவரோட வார்த்தைக்கு நீங்க காத்து இருக்கிறவங்களா இருக்கிறீங்களா, அதை நேசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா,
ஒரு வார்த்தை வந்ததுமே அது விலையேற பெற்றதா நீங்க நினைக்கிறவங்களா இருக்கிறீங்களா? அப்படின்னு உங்களுக்குள்ளதாங்க கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வசனம் சொல்றத பாக்குறோம். அதுலயே என் கூட சேர்ந்து 10வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள். எருசலேம் நிமித்தம் நீங்க துக்கிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அந்த துக்கத்தோடு கூட நீங்க இருந்தீங்களா? இந்த எருசலேம் நிமித்தம் நீங்க ஒரு துக்கத்துல இருந்தீங்களா? அவளோடு கூட நீங்களும் துக்கப்பட்டு கொண்டு இருந்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவளோடு கூட இனி நீங்க சந்தோஷப்பட போறீங்க. அவள் உங்களுக்கு ஆறுதலாய் மாற போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எந்த எருசலேம் உங்களுக்கு துக்கமா இருந்துச்சோ அதே எருசலேம் உங்களுடைய ஆறுதலாய் மாற்றப்படும். அதே எருசலேமிலே நீங்க தேற்றப்படுவீங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் அவளுடைய ஆறுதலின் உழைப்பாலை கொண்டு திருப்தியாகி நீங்க சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினாலே மனமகிழ்ச்சி ஆகுங்கள். அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் எந்த எருசலேமில நீங்க துக்கிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த எருசலேம் உங்களுக்கு துக்கமா இருந்ததோ, தேவன் அதையே உங்களுடைய ஆறுதலாய் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லியது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் எருசலேமின் இடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எந்த எருசலேமில நீங்க துக்கப்பட்டு இருந்தீங்களோ, எந்த காரியங்களின் நிமித்தம் தேவ சமூகத்துல நீங்க ஆறுதல் அடையாம துக்கப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, தேவன் ஒரு பெரிய ஆறுதலை, ஒரு சமாதானத்தை, ஆமென், ஒரு செழிப்பை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுப்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்துல தேவன் இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை கைவிடாமல் இருக்கிறத நீங்க காண போறீங்க. எதின் நிமித்தம் நீங்க துக்கம் அனுபவித்துக் கொண்டிருந்தீங்களோ, தேவன் அதையே உங்களுக்கு ஆறுதலாய் மாற்றுகிறார். யோசேப்பின் நிமித்தம் பயங்கர துக்கம் யாக்கோபுக்கு, இல்லையா? ஆனா யோசேப்பை குறித்து சந்தோஷப்படும் அளவுக்கு, எந்த பெற்றெடுத்த எந்த பிள்ளைகளையும் குறித்து சந்தோஷப்பட்டதை விட இந்த யோசேப்பை குறித்து சந்தோஷப்படும்படி, இந்த யோசேப்பை குறித்து அநேகர் வாழ்த்தும்படிக்கு, சந்தோஷப்படும்படிக்கு தேவன் ஒரு சாட்சியை இந்த துரத்தப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட, மறக்கப்பட்ட யோசேப்பின் இடத்திலிருந்து தேவன் கொண்டு வர்றார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுறாருன்னா இதை நமக்கு தேவன் செய்ய போறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நினைச்சு நீங்க துக்கப்பட்டீங்களோ அதையே தேவன் ஆறுதலாய் மாற்றுவார். அவன் நாங்க வாசிக்கும் போது இந்த சமாதானம், அப்புறம் ஜாதிகளின் மகிமை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது டிரான்ஸ்லேஷன்ல நான் இப்படி வாசிச்சேன். அதாவது சமாதானம்ன்ற இடத்துல ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற வார்த்தையை நான் வாசிச்சேன். நான் சமாதானத்தை, நான் ப்ராஸ்பெரிட்டியை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை அப்படின்னு சொல்ற இடத்துல வெல்த் அப்படின்னு வாசிச்சேன். ஜென்டைலோட வெல்த், இதை உங்ககிட்ட ஆண்டவர் ஆற்றை போல பாயும்படியாக அவர் செய்வார். ஹல்லேலூயா. சோ இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம என்னைக்குமே என்ன நினைப்போம்னா, பணம் காசு இதுதான் நம்ம எண்ணத்துல வரும், இல்லையா? ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொன்னாலே செழிப்பு. பணம் காசுல மட்டும் கிடையாது. உங்க சமாதானத்துல, உங்களுக்கு தேவையான ஞானத்துல, உங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய வரங்கள்ல, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்துலயும் நீங்க ஒரு செழிப்பை காண்பீங்க. ப்ராஸ்பெரிட்டியை நான் அவளிடமாக நதியை போலவும், நதியை போல பாய்ந்து வரும்படியாக நான் செய்யணும். ஒரு குடும்ப சமாதானத்துல, உங்களுக்கு தேவையான ஞானத்துல, உங்களுக்கு பலம் தேவையா இந்த நேரத்துல, என்னெல்லாம் வேணுமோ, நீங்க பொருளாதார தேவையில இருக்கிறீங்களா, ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு பண்றாருன்னா, ப்ராஸ்பெரிட்டியை ஒரு நதியை போல, சமாதானத்தை ஒரு நதியை போலவும், ஜாதிகளின் மகிமையை, வெல்த்த தேவன் உங்களிடமாக ஆற்றை போலவும், புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவர் பாயும்படி செய்கிறார். அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. வசனம் சொல்லுது, அப்பொழுது நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். ப்ராஸ்பெரிட்டியோட இடுப்புல வைத்து நீங்க சுமக்கப்படுவீங்க. நீங்க பரிபூர்ணமான ஒரு வளர்ச்சிக்குள்ள நீங்க போவீங்க. முழங்காலில் வைத்து தாளாட்டி வளர்க்கப்படுவீங்க. ப்ராஸ்பெரிட்டியில நீங்க வளர்க்கப்படுவீங்க, பரிபூர்ணத்துல நீங்க வளர்க்கப்படுவீங்க. அநேகரோட தாட் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வளர்ந்து நான் பரிபூர்ணத்தை அடைவேன், நான் வளர்ந்து நான் ப்ராஸ்பெரிட்டியை நான் அடைவேங்க, நான் வளர்ந்து நான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் பொருளாதாரத்துல மேல வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வளர்க்கப்படுவதே ப்ராஸ்பெரிட்டியில தான். ப்ராஸ்பெரிட்டி இருந்துதான் நம்ம வளர்க்கவே படுறோம். ஏன்னா அவருக்குள் நாம் எல்லாரும் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ, இந்த சீசனுக்கு என்ன தேவையோ அது ஏற்கனவே தேவனால நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு காரியத்தை நான் செய்யறதுக்கு தேவனால அனுப்பப்படுறேன் அப்படின்னு நீங்க இன்னைக்கு தேவ சமூகத்துல நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்க அனுப்பப்படும் போது அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுதான் நீங்க அனுப்பப்படுறீங்க. அதற்கான வார்த்தை உங்களுக்கு முன்னே போயிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போயிருக்கிறாரு. அந்த காரியங்களை அவர் சந்திச்சிருக்கிறாரு. திருமண காரியங்கள் கைகூடி வருகிறதே அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, அந்த காரியம் கைகூடி வருவதற்கு முன்பாகவே அந்த காரியத்துக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த ப்ராஸ்பெரிட்டி அவர் உங்ககிட்ட ரிலீஸ் பண்ணி இருக்கிறாரு.
விசுவாசிக்கிறீங்களா? தேவன் ஒரு வீடு கட்டுறது உங்களுக்கு கிருபை செய்யறாரு, அதுக்குரியதை சந்திச்சிருக்காரு. ஒரு ஊழியத்தை உங்க கையில தந்திருக்கிறாரா, அதை நீங்க நடத்துறதுக்குரிய கிருபை வரங்களை தேவன் உங்க மேல ஆண்டு ரிலீஸ் பண்ணி இருக்கிறார். நீங்க அதுலதான் வளர்க்கப்படுவீர்கள். நீங்க அப்பொழுது இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னோட பிள்ளையை தேற்றுவது போல தேவன் நம்மை இப்படி நம்ம மேல ரிலீஸ் பண்ற அவருடைய நன்மைகளால, அவருடைய பரிபூர்ணத்தால நம்மை தேற்றி வளர்த்துகிறவரா இருக்கிறாரு. அவருடைய தேறுதல்ல தாங்க நமக்கான வளர்ச்சி இருக்கு. அவருடைய பரிபூர்ணத்துக்குள்ளதாங்க நம்ம வளர்றோம். வளர்றதுக்காக நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சு நான் வளர்ந்து பெரிய ஆளாய் அந்த ப்ராஸ்பரிட்டி அடைவேன், வளர்ந்து பெரிய ஆளாய் நான் ஒரு பரிபூர்ணத்துக்குள்ள வருவேன். பரிபூர்ணத்துக்குள்ள இருந்துதான் நம்ம வளரவே செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய பரிபூர்ணத்துக்குள்ளதான் நம்ம அசைறோம், நம்ம பிழைக்கிறோம், நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைய? இதுதான் சத்தியம். இதை நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கான வளர்ச்சி அவருக்குள்ளதான் இருக்கு. ஆமென். உங்களுக்கான வளர்ச்சி அவருக்குள்ளதான் இருக்கு. அவருக்குள்ளதான் நீங்க வளர்றீங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எந்த எருசலேமிலே நீங்க துக்கப்பட்டீங்களோ அந்த எருசலேமிலே நீங்க தேற்றப்படுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க தேற்றப்படுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல செழிக்கும். இங்க சரீர சுகத்தை பத்தி நம்ம வாசிக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க காணும் போது, எங்க ஆண்டவரே நான் காண்றது அப்படின்றீங்களா? இந்த வார்த்தையில நீங்க காண்றீங்களா? காணாத ஒண்ணு இப்ப விசுவாசிக்கிறீங்களா? நம்புங்க. அப்படியே இதை நீங்க காணும் போது, வார்த்தையில நீங்க விசுவாசித்து காணாத விசுவாசத்தின் மூலமாய் நீங்க காணும் போது உங்களுடைய எலும்புகள் பசும்புள்ளை போல செடி, உங்களுடைய சரீரத்துல ஒரு சுகத்தை நீங்க காண்பீங்க. உங்க வயது திரும்ப கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் ஆகுறது காண்பீங்க. உங்க சரீரம் புஷ்டி அடையும், உங்க எலும்புகள் பலப்படும், உங்க சரீரத்துல ஒரு ஆரோக்கியத்தை தேவன் கட்டளை இடுவார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவ வார்த்தையில நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம சரீரத்துக்கு தேவையான சுகம் அதில் அடங்கி இருக்கிறது. நம்மளுடைய ஆயுசு நாட்கள் இதனால் பெருகுகிறது. தேவ வார்த்தையை தியானிக்க தியானிக்க அதுவே நம்மளுடைய ஆதாரமாய் மாறும்போது, அவரோட சவுண்ட கேட்க கேட்க, அவரோட பிரசன்ஸ் அனுபவிக்க அனுபவிக்க அதுவே நம்மளுடைய பலனாய் மாறுகிறது. அதுவே நம்மளுடைய ஐஸ்வர்யமாய் மாறுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்றதை பாக்குறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சிரமும் அறியப்படும். தேவன் ஒரு சீசனை நம்ம நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைகள் மேல ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுது அவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறதை வெளிப்படுகிற ஒரு சீசன். அதுதான் நான் ரிவார்ட் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். அந்த மாதிரி தேவனுடைய கரம் தேவ ஜனங்களோடு இருக்கிறதை நம்ம காண்கிற ஒரு சீசன் வரும் தெரியுங்களா? அதே சீசன்ல தேவனுக்கு பிரியம் இல்லாத துன்மார்க்கமாய் வாழ்கிற ஜனங்கள் நடுவில தேவனுடைய சினத்தையும் நம்ம பார்க்கிற ஒரே சீசன்ல இந்த ரெண்டு காரியமும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ரிவார்ட் அப்படின்னா பிரதிபலன், தேவன் கொடுக்கிற பிரதிபலன். ஹல்லேலூயா. சில தங்களை துன்மார்க்கமாய் நடக்கிறதுக்கு, துன்மார்க்க சிந்தைக்கே தங்களை விற்று போட்டு இருப்பாங்க இல்லையா? சோ தேவனுடைய கரமும் தேவனுடைய சினமும் ஒரே நேரத்துல அறியப்படுகிற ஒரு சீசனுக்குள்ளதான் தேவன் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற ஒரு சீசனுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அநேக வருஷங்களா, அநேக நாட்களா நீங்க காத்திருந்து தேவ சமூகத்துல ஜெபித்து, நீங்க வெயிட் பண்ணி, உங்களுடைய பொறுமையினால விதைத்து, நாட்களை விதைத்து, நேரங்களை விதைத்து நீங்க காத்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு சீசன் அவங்க மேல இன்னைக்கு ஆக்டிவேட் பண்றாங்க. மந்த் ஆஃப் ரிவார்ட். ஹல்லேலூயா. சீசன் ஆஃப் ரிவார்ட். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்க நடுவுல பெரிய காரியங்களை செய்ய போகிறத நீங்க காண போறீங்க. ஆமென். திரும்பவும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கிறேன். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆனாலும் உறுதியா நிற்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய கரம் உங்க கரத்தை பலப்படுத்துகிறபடினால, கர்த்தருடைய கரம் உங்க கரத்தை பலப்படுத்துகிறபடினால, உங்க புயம் யாக்கோபின் வல்லவருடைய கரத்தால தேவன் உங்களை மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவரை பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் சொல்ற வார்த்தையை விசுவாசிங்க. சூழ்நிலையில இருந்து வருகிற ரிப்போர்ட்டை பாக்காதீங்க. கர்த்தர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வல்லமையா கிரியை செய்ய உங்களை நீங்க விட்டு கொடுங்க. என்ன எதிரான சூழ்நிலைகள் இருந்தால், வில் வீரர் மனமடி வாக்குற ஒரு சூழ்நிலைங்க, என்ன பகைக்கிற ஒரு சூழ்நிலை, அநேகர் என்ன பகைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் வந்திருக்கிறேன், மனமடிவுக்குள்ள போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கிறேன். என்ன செய்யணும்? அவருடைய கரம் உங்க புயத்தை பலப்படுத்தும்படியா விட்டு கொடுங்க. அவர் உங்களை பலப்படுத்தணும்.
உங்க பலத்துக்காக நீங்க யார்கிட்டயாவது போய் கேட்டுட்டு இருக்காரு, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, என்ன பலப்படுத்துங்க, இந்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் ஆதரவா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் இந்த சப்போர்ட் பண்ணுங்க, எங்கெங்கயோ போய் எதோ நீங்க கேட்டுட்டு இருக்காம கர்த்தருடைய கரம் உங்க கரத்தை பலப்படுத்துறதுக்கு காத்துருங்க, விட்டு கொடுங்க, சப்மிட் பண்ணுங்க. ஆனாலும் உங்களுடைய வில் உறுதியா இருக்கும். என்ன மனமடிவு வந்தாலும், எத்தனை ஜனங்கள் உங்களை பகைத்தாலும், நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தாழ்த்தும் பொழுது, அவரோட சித்தத்துக்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது, அதுவே என்ன தப்பு பண்ணப்பா அந்த குழியில இருக்கிறதுக்கு கேட்காதீங்க. அதுவே இந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்க பலப்படுத்துங்க அப்படி கேளுங்க. அதுவே இந்த குழியில போட்டவங்களை எல்லாம் அழிச்சிருங்க ஆண்டவரே, நீங்க நிர்மூலமாக்கிருங்க அப்படி சொல்லாதீங்க. பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது, கர்த்தரே பதில் செய்வார். நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரே என் கரத்தை பலப்படுத்துங்க, என் கரத்தை நீங்க பலப்படுத்துங்க, என்ன நீங்க பலப்படுத்துங்க, எனக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறீங்களே என்னை பலப்படுத்துங்க. சூழ்நிலைகள் எவ்வளவுதான் உங்களை காயப்படுத்தணும், உங்களை உடைக்கணும், உங்களை தள்ளணும்னு வந்தாலும் நீங்க விட்டு கொடுக்காதீங்க, உடைகிறதுக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஒருவேளை உடைவுகள் நடுவுல போற மாதிரி சூழ்நிலை இருந்தா கர்த்தரோட கருத்துல சப்மிட் பண்ணி அவர்கிட்ட பலன் கேளுங்க. அந்த நேரத்துல கசப்பை நீங்க சுமக்காதீங்க, கசப்பை உங்களுக்குள்ள நீங்க வளர்த்தி கொள்ளாதீங்க. நீங்க கர்த்தருடைய கருத்துல அவருடைய வார்த்தையை நம்பி உங்களை அர்ப்பணிங்க. வில் வீரர் உங்களை மனமடி வாக்குறாங்களா, உங்களை பகைக்கிறாங்களா, பகைஞருக்கு நடுவுல நீங்க இருக்கிறீங்களா, உங்களை சூழ்ந்து பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்களா? இப்ப நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம், நீங்க விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை இதுதான். யாக்கோபின் வல்லவருடைய கருத்தால் என் புயங்கள் பலப்படுத்தும். சொல்லுங்களேன் கூட சேர்ந்து, என் புயங்கள் பலப்படுத்தும். அவர் எனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்ற, என்னை கொண்டே நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னோட வாழ்க்கையை நான் அவரோட கருத்துல சப்மிட் பண்றேன்னு ஒப்பு கொடுக்கும். சில காலங்கள் ஒருவேளை அதுக்கு எடுக்க வேண்டியது இருந்தா அந்த காலங்கள்ல தேவனுடைய கருத்துல சப்மிட் பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாமே பாஸ்டா நடக்கணும் நம்ம விரும்புறோம்ல. இப்ப ஜெபிச்சா அப்படி நடக்கணும், நான் அப்படி ஜெபிச்சா அப்படி நடக்கணும், நான் இதை செஞ்சா ஏன் நடக்கல, சோ அவங்க நம்ம சோர்ந்து போயிடும். இல்ல, சில காலங்கள் ஒரு காரியத்துக்காக நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குன்னா இந்த காலம் நம்ம விட்டு கொடுக்கணும். தேவ சமூகத்துல அமைதியா இருக்கணும்னா நம்ம அமைதியா இருக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல அந்த காலங்கள் மூலமாக சில விளைச்சல்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்ஸ்டன்டா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே நீங்க நடந்து வந்த பாதைகள்ல இருந்துதான் வந்திருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது. சில காரியங்களை சகித்தீங்க, பொறுத்தீங்க, காத்திருந்தீங்க, இன்னைக்கு விளைச்சல் அனுபவிக்கிறோம். அதே போல இன்னைக்கு சில காரியங்களுக்காக நீங்க காத்திருக்க வேண்டியது இருந்தா அங்க நீங்க சோர்ந்து போகவோ, முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கவோ, இல்ல விரக்திக்கு இடம் கொடுக்கவோ, கசப்புக்கு இடம் கொடுக்கவோ நீங்க உங்களை விட்டு கொடுக்காதீங்க. எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. நீங்க அபிஷேகிக்கப்பட்டவங்க தான், அதுக்காக நீங்க தோற்கவே மாட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு பிரச்சனையே வராது என்பது அர்த்தம் அல்ல. அநேக சோர்வுக்குள்ளாக காரணம் தான், நான் அபிஷேகிக்கப்பட்டவன் இல்ல, கர்த்தர் ஊழியக்காரன் ஆகி இருக்கிறாரு, எனக்கே இந்த பிரச்சனை, எனக்கே இந்த பாடுகள், எனக்கே இந்த துரோகங்கள், என்னை சுற்றி இருக்க ஜனங்கள் ஏன் என்ன பகைக்கணும், அவரோட வார்த்தை என்ன சொல்லுது, சுற்றி இருக்க சத்துருகள் மேல தலையை உயர்த்த சொல்லியிருக்கு, எனக்கே இது நடக்கணும், எனக்கே இது நடக்கணும். அபிஷேகிக்கப்பட்டவங்க தான். ஆனா எல்லா காவலோடும் நம்மளும் நம்மளுடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம யாருடைய கண்களுக்கும் இன்விசிபிள் ஆகி, அதே போல நம்ம யாராலையும் ஜெயிக்க முடியாதவர்களாகி, சில நேரங்கள்ல கீழே தள்ளப்பட்டது போல ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போகிறது போல இருக்கலாம். ஏன் ஆண்டவரே இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே இவங்க இப்படி பண்ணாங்க, எனக்கு பண்ணவங்களுக்கு தான் நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டீங்களா, அந்த விரக்திக்குள்ள உங்களை நீங்க விடாதீங்க. உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருந்தா, எப்பக்கம் நீங்க நெருக்கப்பட்டிருந்தாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. புதுபலன் அடைவீங்க, திரும்பவும் எழும்புவீங்க, கர்த்தருக்காக எழும்பி நீங்க பிரகாசிப்பீங்க. கர்த்தர் மேல, அவரோட வார்த்தையின் மேல இருக்கிற நம்பிக்கைய எந்த சூழ்நிலைக்காகவும், உங்களுடைய மாம்சத்திலிருந்து வருகிற எண்ணங்களுக்காகவும் நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. யாக்கோபின் வல்லவரின் கரத்தால் என் புயங்கள் பலப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். நாங்க நினைச்சோம்ப்பா வாழ்க்கை அவ்வளவுதான், அழிஞ்சு போயிட்டான், முடிஞ்சு போயிட்டான்னு நினைச்சோம்ப்பா. ஆனா இந்த மனுஷன் கண்மலை ஆயிடும், இந்த மனுஷன் மேய்ப்பனாய், இந்த மனுஷனே அடிக்கப்படுற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டான். ஆனா இன்னைக்கு இந்த மனுஷன் மேய்ப்பனா மாற்றப்பட்டு இருக்கிறான். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது போல ஒரு சாட்சிய உங்க வாழ்க்கையில தேவன் எழும்பும்படியாய் செய்வார். உங்களை காண்பவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை காண்பவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படுவார்கள். உங்களை காண்பவர்கள், உங்க வாழ்க்கைய படிப்பவங்க மெய் தேவனை அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. தேவனுடைய கருத்துல சப்மிட் பண்றீங்களா? வசனம் சொல்லுது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? யாரோ எப்படியோ ஆகும்லாம் நினைச்சாங்க, ஆனா இப்படி ஆகும்படி தேவன் கிருபை செய்திருக்காரு. எப்படி ஆயிருக்கு? இந்த மனுஷன் கண்மலை ஆயிட்டான், இந்த மனுஷன் அழிஞ்சிருவான்னு நினைச்சோம், ஜெயிலே வாழ்க்கை முடிஞ்சிரும்னு நினைச்சோம், அடிமையாவே முடிஞ்சிருவான்னு நினைச்சோம், குழியிலே செத்துருவான்னு நினைச்சோம், நாங்க என்னென்னமோ இப்படி ஆகும் நினைச்சோங்க. ஆனா அது இப்படி ஆயிருக்கு.
என் தகப்பனுடைய தேவனாலே, யாக்கோபின் வல்லவராலே இப்படி ஆயிற்று. உங்க வாழ்க்கை அப்படிதாங்க ஆக போகுது. எத்தனையோ பேர் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுதாங்க உங்களோட லைஃப். கர்த்தருடைய கையை சப்மிட் பண்ணுங்க. சில பேர் நம்ம கல் எடுத்து நிக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் அவங்க கல் எடுத்து நிக்கிறாங்க தெரியுங்களா? அன்னைக்கு காயப்படுத்துறதுக்காக ஏன் கல் எடுத்துட்டு நிக்கிறாங்க? சில பேர் இன்னைக்கு முன்னாடி சில பேர் கல் எடுத்துட்டு நிக்கிறாங்களா? காயப்படுத்துறதுக்காக நிக்கிறாங்க. ஏன் காயப்படுத்த நிக்கிறாங்க? ஏன்னா அவங்க காயமா இருக்கிறாங்க. உங்க முன்னாடி உங்களுக்கு எதிராக கல் எடுத்து நிக்கிறவங்க எல்லாம் அவங்க காயமா இருக்கிறாங்க. அதனாலதான் உங்களை காயப்படுத்த நினைக்கிறாங்க. நீங்க இந்த நேரத்துல என்ன செய்ய போறீங்க? நீங்களும் கல் எடுக்க போறீங்களா? தேவ கிருபையை எடுங்க உங்க கையில. ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிங்க. இந்த நேரத்துல தேவ ஆலோசனை எடுத்துக்கங்க. தேவ ஞானத்தை பெற்றுக் கொடுங்க. தேவனிடத்துல கேளுங்க, என்னுடைய புயம் உம்மால பெறப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை நான் செய்யும்படியா, உமக்கு பிரியமானதை நான் செய்யும்படியா. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், உங்க கரத்துல என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை எதிர்த்தவங்களுக்கு அவங்க செய்ததுபடி செய்ய அல்ல, உங்க திட்டத்தை செய்யறது. இப்ப நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறதுக்கு என்ன பலப்படுத்துங்க, என்ன லீட் பண்ணுங்க, என்ன நடத்துங்க. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆண்டவரே என்ன நடத்துங்க, என்ன இழுத்து கொண்டு போங்க, என்ன நடத்துங்கன்னு சொல்லி நீங்க என்னைக்காவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நம்ம ஜெபிக்கிறதுனா ஆண்டவரே இப்படி செய்யுங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. இல்ல ஆண்டவரே நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நான் இன்னைக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும், நான் என்ன ஆன்சர் பண்ணணும், நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தாங்க. அப்படி கேளுங்க ஆண்டவர். என்ன லீட் பண்ணுங்கப்பா. என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண எனக்கு பலன் தாங்க. கேளுங்க ஆண்டவர். சில டைம்ல நீங்க எடுத்துக்க நினைக்கிறீங்களா, எடுத்துக்கோங்க. அந்த காரியத்துக்காக கொஞ்சம் நேரத்தை எடுக்க நினைக்கிறீங்களா, எடுத்துக்கோங்க. சில காலங்கள் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, எடுத்துக்கோங்க. தேவ பிரசனத்துல அமர்ந்துருங்க. ஏதோ முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சில காலங்கள் எடுக்கணுமா, எடுங்க. ரெஸ்ட் பண்ணுங்க, வார்த்தையை தியானிங்க, பிரசன்ஸ்ல இருங்க. அவர் லீட் பண்றபடி கொஞ்சம் நாட்கள் விட்டு கொடுங்க. அவர் உங்களை லீட் பண்ணணும். எவ்வளவு பயங்கரமான காரியமா இருந்தாலும் அவரோட கருத்துல நீங்க சப்மிட் பண்ணுங்க. அவரோட கருத்துல சப்மிட் பண்ணுங்க. அவருடைய கருத்துல விட்டு கொடுக்க எந்த காரியமும் தோற்று போகாது. அவரை நம்பி இருக்கு. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய கருத்துல சப்மிட் பண்ணுங்க. அவருடைய கருத்துல சப்மிட் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, அவர் உனக்கு துணையா இருப்பார். யோசிப்பு கூட யாருமே துணையா இருக்கீங்க. இன்னைக்கு மேக்சிமம் சொல்ல போனா நமக்குள்ள என்ன வேணும்? அழுகிற நேரத்துல அதை சொல்லி அழுகிறதுக்காக யாராவது 4 பேர் வேணும், அவ்வளவுதான் நமக்கு வேணும் இல்லையா? அது கூட இல்லைங்க இந்த மனுஷன். ஆனா கர்த்தர் இந்த மனுஷனுக்கு துணையா இருந்தா யாரை நம்பி என்னங்க ஷேர் பண்ண முடியும் அவர் இருக்கிற சூழ்நிலையில? பட் கர்த்தர் இந்த மனுஷனுக்கு துணையா இருந்தா. ஆமென். அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? எல்லா இடமும் அடைக்கப்பட்டதா இருந்தது யோசேப்புக்கு. ஆனா வசனம் சொல்லுது, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பை மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கல, தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் தந்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிலைமைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு சாப்பாட்டுக்கு, நாளைக்கு பணம் கட்டுறதுக்கு இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஆனா கர்த்தர் நம்ம மேல வச்சுக்க தரிசனம் என்ன தெரியுங்களா? ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள், தலைமுறைகளுக்கும் நம்மை ஆசீர்வாத ஊற்றாய் வைக்க கர்த்தர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலையின் சின்னமாய் வைக்க கர்த்தர் நினைக்கிறார். இன்னைக்கு அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு சின்னமா நம்ம இருக்கிறோம்ல, தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க மேல தேவன் வைத்திருக்கிற தரிசனம் முடியாத காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தேவன் சில கற்களை புரட்டும்படியா தேவன் செய்யறார். கல்லறைகளுக்குள்ள அடைக்கப்பட்டு இந்த சத்தத்தை அநேகர் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த வேலையில அந்த கற்களை புரட்டி உங்க கல்லறைகளை திறக்கிறார். நீங்க வெளியே வர்றீங்களா? அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வர்றதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை முடிஞ்சு போகல. தேவன் ஒரு புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில தர விரும்புறார். சர்வ வல்லவராலே இப்படி ஆகும். இப்ப சொல்லப்பட்ட பக்தியின்படியே இப்படி ஆகும். சர்வ வல்லவர் அவர், உங்களுக்கு போதுமானவர் அவர் இருக்கிறார். சர்வ வல்லவர் அப்படின்ற வார்த்தை எப்படி நம்ம அதை வியாக்கியானம் பண்ணலாம்னா, அவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் உங்களுக்கு போதுமானவர். பைபிள்ல நம்ம ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் எத்தனையோ வித்தியாசமான சூழ்நிலையில மனுஷங்களை வாசிக்கிறோம்னா, அவர் ஒருத்தர் போதுமானவரா இருந்தார். இத்தனை காலங்களையும் நடத்துறது, இத்தனை 1000 ஆண்டுகளிலும் உண்மையுள்ளவரா அவர் இருக்கிறார். சர்வ வல்லவரா அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கும் அவர் போதுமானவரா இருக்கிறாருன்னு அவருடைய கருத்துல சப்மிட் பண்ணுங்க. அவருடைய கருத்துல சப்மிட் பண்ணுங்க. நிச்சயமா இப்ப நீங்க கேட்ட வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறது. நீங்க வேர்டை கேட்க உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.